எதிர்காலத்தில் நம் மனித குலத்தை அழிவிலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு வரைபடத்தை, அதாவது முழு மனித மரபணுவை ஒரு 5D மெமரி கிறிஸ்டலில் பிரிட்டன் விஞ்ஞானிகள் தற்போது பாதுகாத்து வைத்துள்ளார்கள். அப்படி என்றால் விரைவில் மனிதகுலம் அழிவை சந்திக்குமா? இது எதற்காக என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் பூமியானது 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். அதே போல நம் பூமியில் முதல் உயிரானது 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இன்னும் சில காலங்களுக்கு பிறகு மனித இனம் அழிந்துவிடும் என்பதை நாம் புனைக்கதைகள் மூலமாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்றும் சிலர் கூறுகின்றார்கள். இருப்பினும் தற்போது புவி மாற்றங்கள் மனித இனம் அழிவதற்கான வாய்ப்புள்ளதை காட்டுகின்றன. அப்படி சில பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு ஏதேனும் அழிவு நிகழ்ந்து மனித இனம் அழிவை நோக்கி சென்றால் அப்போது இந்த 5D மெமரி கிறிஸ்டல் மனிதனை மீண்டும் உயிர்ப்பிக்க உதவும் என்று கூறுகின்றார்கள். சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் மனித மரபணுவை பில்லியன் ஆண்டுகள் வரை பாதுகாக்கக்கூடிய ஒரு 5D மெமரி கிறிஸ்டலை உருவாக்கியுள்ளார்கள். இந்த படிகமானது உயர் வெப்பநிலை, கதிர்வீச்சு போன்ற ஒரு கடுமையான சூழ்நிலைகளை தாங்கும் திறன் கொண்டது. இதன் மூலம் எதிர்காலத்தில் மனிதகுலம் அழிந்தாலும் இதில் உள்ள மரபணு தகவல்களை பயன்படுத்தி மீண்டும் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்த மெமரி கிறிஸ்டலால் 360 டெராபைட்ஸ் வரை தகவல்களை சேமிக்க முடியுமா? உறைபனியிலும் நெருப்பிலும் 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் காஸ்மிக் ரேடியேஷனிலும் இது பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் ஆய்வு மையத்தைச் சேர்ந்த குழுவினர் இந்த கிறிஸ்டலை உருவாக்கியுள்ளார்கள். மனிதர்கள் மட்டுமல்லாது அழிந்து போகும் விலங்குகள், தாவரங்களையும் இதில் இருக்கும் தகவல்களை வைத்து மீண்டும் உருவாக்கலாம் என்று கூறுகின்றார்கள். 2014ஆம் ஆண்டு மோஸ்ட் டியூரபிள் டிஜிட்டல் ஸ்டோரேஜ் மெட்டீரியல் என்ற கிண்ண சாதனையை படைத்துள்ளது இந்த 5D கிறிஸ்டல். மனிதனின் மரபணு தகவல்களை அதிவேக லேசர்களை பயன்படுத்தி இதில் பதித்துள்ளார்கள். எதிர்காலத்தில் விஞ்ஞானம் அனுமதிக்கும் பட்சத்தில் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களை மீட்டெடுக்கக்கூடிய மரபணு தகவல்களின் களஞ்சியமாக இந்த 5D மெமரி கிறிஸ்டல் இருக்கும் என்று சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழக குழுவின் தலைவரும் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் பேராசிரியருமான பீட்டர் கசான்ஸ்கி கூறியுள்ளார். மேலும் இந்த கிறிஸ்டல் மீது பொறிக்கப்பட்ட காட்சிகள், இதில் இருக்கும் தகவல் என்ன என்பதையும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் இதனை பார்ப்பவர்களுக்கு விளக்கும் என்றும் கூறுகின்றார்கள். ஒரு பேரழிவிற்கு பிறகு உலகமே அழிந்தாலும் இந்த கிறிஸ்டல்கள் அழியாது என்று கூறுகின்றார்கள். ஆனால் அதனை எப்படி பயன்படுத்துவது, அதில் உள்ள தகவல்களை படிப்பதற்கான கருவி இருக்குமா என கேள்வி எழுப்புகின்றார்கள் அறிவியலாளர்கள். மேலும் இந்த 5D மெமரி கிறிஸ்டல் தற்போது மெமரி ஆஃப் மேன்கைண்ட் என்ற ஒரு காப்பகத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன. இது ஆஸ்திரேலியாவின் மலைநகரமான ஒரு உப்பு குகைக்குள் அமைந்துள்ள ஒரு டைம் கேப்சூல் ஆகும். இந்த இடத்தில் இந்த 5D மெமரி கிறிஸ்டலை பாதுகாத்து வைத்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.